தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்று அன்னையாம் திரு அவையானது தூய கன்னி மரியாவை காணிக்கையாக அர்ப்பணம் செய்யப்பட்ட நினைவு நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. தூய ஜெர்மானுஸ் சொல்லுகின்றார், பயணமாகும் திரு அவை ஆகிய நாம் விண்ணகத்தை அடைவதற்கான படகுதான் அன்னை மரியா என்று சொல்லுகின்றார். சுவக்கின் அன்னம்மாள் இருவரும் திருமணம் முடித்து பல ஆண்டுகளாக அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இடைவிடாத மன்றாட்டினால் முதிர்ந்த வயதிலே அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்றது. அதுதான் அன்னை மரியாள். அன்னை மரியாள் பிறந்து 3 வயதாக இருக்கின்ற பொழுது சுவக்கின் அன்னம்மாள் ஆகிய பெற்றோரால் இறைவனுக்கு அர்ப்பணமாக்கப்படுகின்றார். அந்த நினைவு நாளைத்தான் நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். 543ஆம் ஆண்டு ஜஸ்டின் மன்னன் மரியாவை கோவிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து ஜெருசலேமிலே ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அந்த ஆலயம் கட்டப்பட்ட நாளிலிருந்து இவ்விழா கொண்டாடப்படுகின்றது. 1166ஆம் ஆண்டு மனுவல் கமினஸ் என்பவரால் இவ்விழா கொண்டாடப்பட்டதற்கான சான்றுகள் திரு அவையிலே காணப்படுகின்றது. 1585ஆம் ஆண்டு இவ்விழா திருத்தந்தை 5ஆம் கிறிஸ்துஸ் என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்டது. கிறிஸ்துஸ் என்பவரால் இவ்விழா கொண்டாட அனுமதிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் கொண்டாட அனுமதிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இந்த விழா இன்றும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது. அன்னை மரியாள் கோவிலிலே அர்ப்பணமாக்கப்பட்டார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அர்ப்பணம் நிறைந்த வாழ்க்கை, தியாகம் நிறைந்த வாழ்க்கை, முழுமையாக தன்னை விட்டுக் கொடுக்கும் வாழ்க்கை, இறைவன் மீது தாகம் கொண்ட வாழ்க்கை, இறை வேண்டல் நிறைந்த வாழ்க்கை, இறைவனோடு உறவு கொள்ளும் வாழ்க்கை, இறைவனை முழுமையாக அனுபவிக்கும் வாழ்க்கை. இவ்வாறான வாழ்க்கை நிலைகளிலே இறைவனின் தாயாக தன்னை உலகிற்கு கொடுத்தவளாக இருக்கின்றார். இறைவனின் தாயாக தன்னை உலகிற்கு வெளிப்படுத்தியவளாக இருக்கின்றார். ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் அன்னை மரியாள் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே நாங்களும் எங்களை இறைவனுக்கு அர்ப்பணம் ஆக்குவோம். அன்னை மரி மூலமாக நாங்கள் இறைவனிடம் செல்ல நாங்கள் தயாராகுவோம். இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே அர்ப்பண வாழ்க்கை என்றால் என்ன, தியாகம் நிறைந்த வாழ்க்கை என்றால் என்ன, இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை என்றால் என்ன, இறைவனோடு பயணிக்கின்ற வாழ்க்கை என்றால் என்ன, இறைவனை அனுபவிக்கின்ற வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு அதற்கு விடைகள் இல்லாத நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை முழுமையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் இறைவன் மீது அன்பு கொண்டிருக்க வேண்டும், இறைவன் மீது தாகம் கொண்டிருக்க வேண்டும், இறைவனை நாங்கள் உற்று நோக்கியவர்களாக இருக்க வேண்டும், இவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ்பவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுதுதான் என்னுடைய அர்ப்பண வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கின்றது. அர்ப்பணம் இறைவனுக்கு முழுமையாக எங்களை அர்ப்பணிப்பது, இறைவனுக்காக எங்களை முழுமையாக கையளிப்பது, இறைவனுக்காக எங்களை முழுமையாக விட்டுக் கொடுப்பது. எங்களோடு வாழ்பவர்களை சற்று உற்று பாருங்கள், சற்று எட்டி பாருங்கள், கண் திறந்து பாருங்கள். எவ்வளவு உள்ளங்கள் நிற்கதியாகிய நிலையிலே இருக்கின்றார்கள், கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்றார்கள், ஆதரவற்ற நிலையிலே இருக்கின்றார்கள், அன்பில்லாத நிலையிலே இருக்கின்றார்கள், அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் மத்தியிலே நாங்கள் சென்று என்னுடைய அர்ப்பண வாழ்க்கையின் மூலம் அர்த்தத்தை கொடுப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இறைவனுக்கு நாங்கள் அர்ப்பணம் உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களோடு வாழ்பவர்களையும் அர்ப்பணம் நிறைந்த வாழ்க்கைக்குள் கூட்டிச் சென்று அர்ப்பணம் நிறைந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உணர்த்தி அந்த அர்ப்பண வாழ்க்கையின் மூலமாக எல்லோரையும் ஆண்டவருடைய பாதையிலே அழைத்துச் செல்லும் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். அர்ப்பணம் நிறைந்த வாழ்க்கையோடு அன்னை மரியாவோடு நாங்களும் பயணமாகி இதனுடைய பாதையிலே
நாங்கள் செல்ல தயாராகுவோம். உங்கள் அனைவருக்கும் தூய கன்னி மரியாவை கோயில் காணிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நினைவு நாளில் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.